वणक्कम। तमिलनाडु के गवर्नर आर.एन. रवि जी, मंत्रिमंडल में मेरे सहयोगी किंजरापू राम मोहन नायडू जी, डॉक्टर एल मुरुगन जी, तमिलनाडु के मंत्री तंगम तेनरसु जी, डॉक्टर टी.आर.बी. राजा जी, पी. गीता जीवन जी, अनीता आर. राधाकृष्णन जी, सांसद कनिमोळी जी, तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष और हमारे एमएलए नयनार नागेंद्रन जी और तमिलनाडु के मेरे भाई और बहनों, वणक्कम। आज करगिल विजय दिवस है। मैं सर्वप्रथम कारगिल के वीरों को नमन करता हूं, शहीदों को श्रद्धांजलि देता हूं। வணக்கம். தமிழ்நாட்டின் மாண்புமிகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, அமைச்சரவையில் என் சகாவான கிஞ்சரப்பு ராமமோகன் நாயுடு அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, தமிழ்நாட்டின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, பி. கீதா ஜீவன் அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, இன்று கார்கில் வெற்றி திருநாள். நான் முதன்மையாக கார்கில் வீரர்களுக்கு தலை வணங்குகிறேன். உயிர் தியாகிகளுக்கு என் श्रद्धांजलिகளை अर्पणम செய்கிறேன். फ्रेंड्स, मेरा सौभाग्य है कि 4 दिन के विदेश प्रवास के बाद मुझे सीधे भगवान रामेश्वर की इस पावन भूमि पर आने का अवसर मिला। विदेश प्रवास के दौरान भारत और इंग्लैंड के बीच ऐतिहासिक फ्री ट्रेड एग्रीमेंट हुआ है। நண்பர்களே, 4 நாட்கள் அயல் நாடுகள் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு பகவான் ராமேஸ்வரனுடைய புனிதமான மண்ணில் நேரடியாக கால் பதிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது. அயல் நாடுகள் பயணத்தின் போது பாரதம் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே வரலாற்று பூர்வமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. ये भारत पर दुनिया के बढ़ते भरोसे और भारत के नए आत्मविश्वास का प्रतीक है। इसी आत्मविश्वास से हम विकसित भारत बनाएंगे, विकसित तमिलनाडु बनाएंगे। பாரதம் மீது உலகம் அதிகரித்து வரும் நம்பிக்கை, பாரதத்தின் புதிய தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் இது. இந்த தன்னம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை படைப்போம், வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம். आज भी यहां भगवान रामेश्वर और भगवान तिरुचेंदूर मुरुगन के आशीर्वाद से तूतुकुड़ी में विकास का नया अध्याय लिखा जा रहा है। 2014 में तमिलनाडु को डेवलपमेंट के शिखर पर ले जाने का
जो मिशन शुरू हुआ था, तूतुकुड़ी लगातार उसका साक्षी बन रहा है। இன்றும் கூட பகவான் ராமேஸ்வரன் அறுபடை வீட்டின் இரண்டாம் படை வீடாம் திருச்செந்தி நகருரையும் செந்தூர் முருகன் ஆகிய தெய்வங்களின் நல்லாசியோடு தூத்துக்குடியில் வளர்ச்சி பணிகளின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகின்றது. 2014ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் சிகரங்களுக்கு கொண்டு செல்லும் குறிக்கோள் பயணம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து அதன் சாட்சியாக தூத்துக்குடி ஆகிக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स, पिछले साल फरवरी में मैंने यहां वीओ चिदंबरनार पोर्ट के लिए आउटर हार्बर कंटेनर टर्मिनल का शिलान्यास किया था। उस समय सैकड़ों करोड़ रुपए के प्रोजेक्ट का इनॉग्रेशन भी हुआ था। सितंबर में मैंने नए तूतुकुड़ी इंटरनेशनल कंटेनर टर्मिनल का लोकार्पण किया था। நண்பர்களே, கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் இங்கே வாவு சிதம்பரனார் துறைமுகத்திலே வெளிப்புற துறைமுக சரக்கு பெட்டி முனையத்திற்கான அடிக்கல் நாட்டினேன். பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களை அப்போது நான் தொடக்கி வைத்தேன். செப்டம்பரிலே புதிய தூத்துக்குடி சர்வதேச சரக்கு பெட்டி முனையத்தை குடிமக்களுக்கு நான் அர்ப்பணம் செய்தேன். आज एक बार फिर यहां 4800 करोड़ रुपीस के प्रोजेक्ट का लोकार्पण और शिलान्यास किया गया है। इनमें एयरपोर्ट, हाईवेज, पोर्ट्स और रेलवे के प्रोजेक्ट्स हैं और पावर सेक्टर से जुड़े अहम इनिशिएटिव भी है। मैं आप सभी को, तमिलनाडु की जनता को इसकी बहुत बहुत बधाई देता हूं। இன்று 4800 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படவும் இருக்கின்றன, அடிக்கல் நாட்டப்படவும் இருக்கின்றன. இவற்றில் விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் ரயில்வே துறையின் திட்டங்களோடு எரிசக்தி துறை சார்ந்த முக்கியமான முன்னெடுப்புகள் இருக்கின்றன. நான் உங்கள் அனைவருக்கும், தமிழ்நாட்டின் மக்களுக்கும் இதன் பொருட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, इंफ्रास्ट्रक्चर और एनर्जी ये किसी भी स्टेट के डेवलपमेंट की बैकबोन होते हैं। इन 11 इयर्स में इंफ्रा और एनर्जी पर हमारा फोकस ये बताता है कि तमिलनाडु का विकास हमारी कितनी बड़ी प्रायोरिटी है। आज की सभी परियोजनाएं भी तूतुकुड़ी और तमिलनाडु को कनेक्टिविटी, क्लीन एनर्जी और नई अपॉर्चुनिटीज का हब बनाएगी। நண்பர்களே, உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி இவை எந்த ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பு போன்றவை. இந்த 11 ஆண்டுகளிலே உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறைகளின் மீது நமது முனைப்பான கவனம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நமக்கு எத்தனை முதன்மையானது என்பதைத்தான். இன்றைய அனைத்து திட்டங்களும் இணைப்பு திறன், மாசேற்படுத்தா எரிசக்தி,
மற்றும் புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றின் மையப்புள்ளியாக தூத்துக்குடியையும் தமிழ்நாட்டையும் உருவாக்கும். साथियों, तमिलनाडु और तूतुकुड़ी की धरती ने, यहां के लोगों ने सदियों से समृद्ध और सशक्त भारत के लिए अपना योगदान दिया है। इसी धरती पर वीओ चिदंबरम पिल्लई जैसे विजनरी पैदा हुए। उन्होंने गुलामी के दौर में भी समुद्र के जरिए व्यापार की ताकत को समझा। उन्होंने समंदर में स्वदेशी जहाज चलाकर अंग्रेजों को चुनौती दी। நண்பர்களே, தமிழ்நாடு மற்றும் தூத்துக்குடியின் மண்ணும் இங்கிருக்கும் மக்களும் பல நூற்றாண்டுகளாக தன்னிறைவான சக்தி படைத்த பாரதத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை அளித்து வந்திருக்கின்றார்கள். இதே மண்ணில்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களைப் போன்ற தொலைநோக்காளர்கள் தோன்றினார்கள். அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே கூட கடல் வழி வாணிபத்தின் சக்தியை புரிந்து கொண்டவர் அவர். ஆழ்கடல்களின் மீது சுதேசி கப்பலை செலுத்தி ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். इसी भूमि पर वीर पांड्या कट्टाबोम्मन और अळगु मुथुकोन जैसे महापुरुषों ने स्वतंत्र और समर्थ भारत का सपना बुना था। இந்த மண்ணில்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், அழகுமுத்துக்கோன் போன்ற மாமனிதர்கள் சுதந்திரமான வல்லமை மிகு பாரதம் படைக்கும் கனவை காணச் செய்தார்கள். सुब्रमण्यम भारती जैसे राष्ट्र कवि का जन्म भी यहीं पास में हुआ था। आप सब जानते हैं सुब्रमण्यम भारती जी का जितना मजबूत रिश्ता तूतुकुड़ी से था, उतना ही मजबूत रिश्ता मेरे संसदीय क्षेत्र मेरी काशी से भी है। हम काशी तमिल संगमम जैसे आयोजनों के जरिए अपनी सांस्कृतिक धरोहर को लगातार मजबूत कर रहे हैं। சுப்பிரமணிய பாரதி போன்ற தேசிய கவியும் கூட இங்கே அருகேதான் பிறந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள், சுப்பிரமணிய பாரதிக்கு எத்தனை பலமான உறவு தூத்துக்குடியோடு இருக்கின்றதோ அதே அளவு பலமான உறவு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியோடும் இருக்கின்றது. காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக நமது கலாச்சார மரபுகளை நாங்கள் தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். फ्रेंड्स, मुझे याद है पिछले वर्ष ही मैंने तूतुकुड़ी के प्रसिद्ध पर्ल्स बिल गेट्स को उपहार में दिए थे। वो पर्ल्स उन्हें बहुत पसंद आए थे। यहां के पांड्या पर्ल्स एक समय पर पूरी दुनिया में भारत की इकोनॉमिक पावर का सिंबल हुआ करते थे। நண்பர்களே, கடந்த ஆண்டுதான் நான் தூத்துக்குடியின் பிரபலமான முத்துக்களை பில்கேட்ஸுக்கு பரிசாக அளித்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அவருக்கு அந்த நல்முத்துக்கள் மிகவும் பிடித்திருந்தது. நமது பாண்டி நாட்டு முத்துக்கள் ஒரு காலத்தில் உலகம் முழுவதிலும் பாரதத்தின் பொருளாதார வல்லமையின் அடையாளமாக இருந்து வந்தது.
साथियों, आज हम यहां अपने प्रयासों से विकसित तमिलनाडु और विकसित भारत के विजन को आगे बढ़ा रहे हैं। ब्रिटेन और भारत के बीच फ्री ट्रेड एग्रीमेंट हुआ है। एफटीए भी इसी विजन को गति देता है। நண்பர்களே, இன்று நாம் இங்கே நமது முயற்சிகளின் காரணமாக வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கினை முன்னெடுத்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். பிரிட்டன் மற்றும் பாரதத்திற்கு இடையே நடந்த எஃப்டிஏ தடையில்லா வர்த்தக ஒப்பந்தமும் கூட இந்த தொலைநோக்கிற்கு வேகம் அளிக்கின்றது. आज भारत की ग्रोथ में दुनिया अपनी ग्रोथ देख रही है। ये एग्रीमेंट भी भारत की अर्थव्यवस्था को नई मजबूती देगा। इससे दुनिया की तीसरी बड़ी इकोनॉमी बनने की हमारी रफ्तार और तेज होगी। இன்று பாரதத்தின் வளர்ச்சியிலே உலகம் தனது வளர்ச்சியை காண்கிறது. இந்த ஒப்பந்தமும் கூட பாரதத்தின் பொருளாதாரத்திற்கு புதிய பலத்தை அளிக்கும். இதனால் உலகத்தின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகும். நமது வேகம் இன்னும் விரைவாகும். साथियों, इस एफटीए एग्रीमेंट के बाद ब्रिटेन में बिकने वाले 99% भारतीय प्रोडक्ट्स पर कोई टैक्स नहीं लगेगा। ब्रिटेन में भारतीय चीजें सस्ती होंगी तो वहां डिमांड बढ़ेगी और यहां भारत में उन चीजों के निर्माण के लिए ज्यादा मौके बनेंगे। நண்பர்களே, இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரிட்டனில் விற்பனையாகும் 99% பாரத நாட்டு பொருட்களின் மீது எந்த ஒரு வரியும் விதிக்கப்படாது. பிரிட்டனில் பாரத நாட்டு பொருட்கள் விலை மலிவானவையாக இருக்கும். அங்கே அவற்றுக்கான தேவை அதிகரிக்கும். அதே வேளையில் இங்கே பாரதத்திலே அந்த பொருட்களை உருவாக்க அதிக வாய்ப்புகள் உருவாகும். साथियों, भारत ब्रिटेन एफटीए से तमिलनाडु के युवाओं को, हमारे छोटे उद्योगों, एमएसएमईज को, स्टार्टअप्स को सबसे अधिक लाभ होगा। इससे इंडस्ट्री हो, हमारे मछुआरे भाई बहन हो या फिर रिसर्च और इनोवेशन, सबके लिए फायदा ही फायदा है। நண்பர்களே, பாரதம் பிரிட்டன் நாடுகளின் தடையில்லா வணிக ஒப்பந்தம் எஃப்டிஏ நம் நாட்டு இளைஞர்களுக்கு, நமது சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு, நம்முடைய ஸ்டார்ட் அப்புகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் தொழில்துறையாகட்டும், நமது மீனவர்களாகட்டும், அல்லது ஆய்வுகள் மற்றும் புதுமைகள் படைத்தலாகட்டும், அனைவருக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும். साथियों, आज भारत सरकार का मेक इन इंडिया और मिशन मैन्युफैक्चरिंग पर बहुत जोर है। आप सभी ने अभी ऑपरेशन सिंदूर के दौरान मेक इन इंडिया की ताकत देखी है। आतंक के ठिकानों को मिट्टी में मिलाने में मेड इन इंडिया हथियारों की बड़ी भूमिका रही है।
भारत में बने हथियार आज भी आतंक के आकाओं की नींद उड़ाए हुए हैं। நண்பர்களே, இன்று மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் மிஷன் மேனுஃபேக்சரிங், இந்தியாவில் தயாரிக்கும் திட்டத்துக்கும் பாரத அரசு அதிக வலு சேர்க்கிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவில் தயாரிப்போம் குறிக்கோளின் பலத்தை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். பயங்கரவாதிகளின் பதுங்கு இடங்களை மண்ணோடு மண்ணாக்கியதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் பெரும் பங்களிப்பு இருந்தது. நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இன்றும் கூட பயங்கரவாதத்தை ஆதரித்தவர்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. फ्रेंड्स, तमिलनाडु के पोटेंशियल का पूरा इस्तेमाल करने के लिए भारत सरकार तमिलनाडु के इंफ्रास्ट्रक्चर को आधुनिक बनाने का प्रयास कर रही है। तमिलनाडु में हम पोर्ट इंफ्रास्ट्रक्चर को हाईटेक बना रहे हैं, साथ ही एयरपोर्ट, हाईवेज और रोडवेज को भी आपस में इंटीग्रेट कर रहे हैं। நண்பர்களே, நமது தமிழ்நாட்டின் ஆற்றல் வளத்தை முழுமையாக பயன்படுத்த தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளை நவீனப்படுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டிலே நாங்கள் துறைமுக கட்டமைப்பை உயர் தொழில்நுட்பம் உடையதாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இதோடு கூடவே விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே துறை ஆகியவற்றுக்கு இடையேயும் கூட பரஸ்பர ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். आज तूतुकुड़ी एयरपोर्ट के नए एडवांस टर्मिनल का शुभारंभ इसी दिशा में एक और बड़ा कदम है। 450 करोड़ रुपीस की कॉस्ट से बना ये टर्मिनल अब हर साल 20 लाख से ज्यादा पैसेंजर्स को होस्ट करेगा। पहले ये सालाना कैपेसिटी केवल 3 लाख पैसेंजर की थी। இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய மேம்படுத்தப்பட்ட முனையத்தின் தொடக்க விழா இந்த திசையிலே மேலும் ஒரு பெரிய முன்னெடுப்பாகும். 450 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த முனையம் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளை வரவேற்கும். முன்பு ஆண்டுக்கு வெறும் 3 லட்சம் பயணிகளை மட்டும் கையாளும் திறன் கொண்டதாக இருந்தது இது. साथियों, नए टर्मिनल के बाद देश के कई और रूट्स तक तूतुकुड़ी की कनेक्टिविटी बढ़ेगी। तमिलनाडु में कॉरपोरेट ट्रैवल, एजुकेशन हब, हेल्थ इंफ्रास्ट्रक्चर को इससे ज्यादा फायदा होगा। साथ ही इस इलाके के टूरिज्म पोटेंशियल को भी नई एनर्जी मिलेगी। நண்பர்களே, இந்த புதிய முனையம் தொடக்கப்பட்ட பிறகு இனி வரவிருக்கும் காலத்திலே தேசத்தின் மேலும் பல வழிகள் வரை தூத்துக்குடியின் இணைப்பு அதிகரிக்கும். அப்போது இங்கிருக்கும் வியாபாரத்துக்கும் தொழில்களுக்கும் ஊக்கம் கிடைக்கும். தமிழ்நாட்டின் பெருநிறுவன பயணங்கள், கல்வித்துறை மையங்கள்,
உடல்நல கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு இதனால் ஆதாயங்கள் ஏற்படும். இதோடு கூடவே இந்த பகுதியில் சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறுகளுக்கும் புதிய ஆற்றல் கிடைக்கும். साथियों, आज हमने तमिलनाडु के 2 मेजर रोड प्रोजेक्ट्स को भी जनता को समर्पित किया है. करीब 2500 करोड़ रुपीस से बनी ये रोड्स 2 मेजर डेवलपमेंट एरिया को चेन्नई से जोड़ने जा रही है. इन रोड्स की वजह से डेल्टा जिलों से चेन्नई की कनेक्टिविटी और बेहतर हुई है. நண்பர்களே, இன்று நாம் தமிழ்நாட்டின் 2 பெரிய சாலை கட்டமைப்புகளையும் கூட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த சாலைகள் 2 பெரிய வளர்ச்சி பகுதிகளை சென்னையோடு இணைக்க இருக்கின்றன. இந்த சாலைகள் டெல்டா மாவட்டங்களை சென்னையோடு சிறப்பாக இணைக்கும் பணியை ஆற்றும். साथियों, इन प्रोजेक्ट्स की मदद से तूतुकुड़ी पोर्ट की कनेक्टिविटी भी बहुत बेहतर हुई है. ये रोड्स इस पूरे इलाके के लिए ईज ऑफ लिविंग को भी बढ़ाएगी, साथ ही ट्रेड और एम्प्लॉयमेंट के नए रास्ते भी खोलेगी. நண்பர்களே, இந்த திட்டங்களின் உதவியோடு தூத்துக்குடி துறைமுகத்தின் இணைப்பும் கூட இன்னும் சிறப்பாக ஆகியிருக்கிறது. இந்த சாலைகள் இந்த மொத்த பகுதியின் வாழ்க்கையை சுலபமாக வாழும் தன்மையை மேலும் சிறப்படைய செய்யும். இது கூடவே வர்த்தகம், வேலை வாய்ப்புக்குமான புதிய பாதைகளும் திறக்கும். साथियों, हमारी सरकार देश की रेलवे को इंडस्ट्रियल ग्रोथ और आत्मनिर्भर भारत की लाइफलाइन मानती है. इसलिए बीते 11 इयर्स में देश के रेलवे इंफ्रास्ट्रक्चर ने मॉडर्नाइजेशन का नया दौर देखा. तमिलनाडु रेलवे इंफ्रास्ट्रक्चर के मॉडर्नाइजेशन कैंपेन का एक प्रमुख सेंटर है. நண்பர்களே, நமது அரசாங்கம் தேசத்தின் ரயில்வே துறையை தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பாரதத்தின் உயிர்நாடியாக கருதுகிறது. ஆகையால் தான் கடந்த 11 ஆண்டுகளிலே தேசத்தின் ரயில்வே துறை கட்டமைப்பு நவீனமயமாக்கம் என்ற புதிய போக்கை கடந்து வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் ரயில்வே துறை கட்டமைப்பு நவீனமயமாக்கல் இயக்கத்தின் ஒரு முக்கியமான மையமாகும். हमारी सरकार अमृत भारत स्टेशन स्कीम के तहत तमिलनाडु के 77 स्टेशंस का रीडेवलपमेंट कर रही है. आधुनिक वंदे भारत ट्रेनों के जरिए तमिलनाडु के लोगों को नया एक्सपीरियंस मिल रहा है. देश का पहला और अनूठा वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है. पंबन ब्रिज से ईज ऑफ डूइंग बिजनेस और ईज ऑफ ट्रैवल दोनों बढ़ा है. நமது அரசாங்கம் அமுத பாரத நிலையங்கள் திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் 77 நிலையங்களின் மறுமேம்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. நவீன வந்தே பாரத் ரயில்கள் வரிசையில் தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்து வருகின்றது. தேசத்தின் முதல் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த செங்குத்து தூக்கு ரயில் பாலமான பாம்பன் பாலமும் கூட
தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பன் பாலத்தால் வியாபாரம் செய்வதில் சுலபத்தன்மை மற்றும் பயணிப்பதில் சுலபத்தன்மை இரண்டுமே அதிகரித்திருக்கின்றது. साथियों, आज देश में मेगा और मॉडर्न इंफ्रास्ट्रक्चर डेवलप करने का महाअभियान चल रहा है. कुछ दिन पहले शुरू हुआ जम्मू कश्मीर का चिनाब ब्रिज इंजीनियरिंग मार्वल है. इस ब्रिज ने पहली बार रेलवे के जरिए जम्मू को श्रीनगर से जोड़ दिया है. நண்பர்களே, இன்று தேசத்திலே மிகப்பெரிய மற்றும் நவீன கட்டமைப்புகளை மேம்படுத்தும் மாபெரும் வேள்வி நடைபெற்று வருகின்றது. சில நாட்கள் முன்பாக தொடங்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரத்தின் சினாப் பாலம் பொறியியல் அற்புதமாக கருதப்படுகின்றது. இந்த பாலம் காரணமாக முதன்முறையாக ரயில் பாதை வாயிலாக ஜம்மு பகுதி ஸ்ரீநகரோடு இணைக்கப்பட்டது. इसके अलावा देश का सबसे लंबा सी ब्रिज अटल सेतु बना है. असम में बोगीबील ब्रिज बना है. 6 किलोमीटर से ज्यादा लंबी सोनमर्ग टनल बनी है. ऐसे कितने ही प्रोजेक्ट भारत सरकार ने, एनडीए सरकार ने पूरे किए हैं. इन सभी से हजारों की संख्या में एम्प्लॉयमेंट जनरेट हुआ है. இவை தவிர தேசத்தின் மிகவும் நீளமான கடல் பாலம் அடல் பாலம் உருவாக்கப்பட்டது. அசாமிலே போகிபீல் பாலம் கட்டப்பட்டது. 6 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட சோன்மார்க் சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ திட்டங்களை பாரத அரசு, என்டிஏ அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அளித்திருக்கின்றது. फ्रेंड्स, आज भी हमने तमिलनाडु में जिन रेलवे प्रोजेक्ट्स को डेडिकेट किया है, उनसे दक्षिण तमिलनाडु के लाखों लोगों को लाभ मिलेगा. मदुरई से बोडी नायकनूर इस लाइन का इलेक्ट्रिफिकेशन होने के बाद अब यहां वंदे भारत जैसी ट्रेनें चलाने का रास्ता खुल गया है. ये रेलवे प्रोजेक्ट्स तमिलनाडु की स्पीड को और इसके डेवलपमेंट स्केल दोनों को एक नई शक्ति देने जा रहे हैं. நண்பர்களே, இன்றும் கூட தமிழ்நாட்டிற்காக நாம் எந்த ரயில் துறை திட்டங்களை அர்ப்பணித்திருக்கின்றோமோ இவற்றால் தென் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். மதுரை போடி நாயக்கனூர் வழிப்பாதை மின்மயமாக்கப்பட்ட பிறகு இப்போது இங்கே வந்தே பாரத் போன்ற ரயில்கள் பயணிக்கும் பாதை திறக்கப்பட்டு விட்டது. இந்த ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாட்டின் வேகத்தை மற்றும் அதன் வளர்ச்சியின் வீச்சு இரண்டுக்குமே ஒரு புதிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. साथियों, आज यहां 2000 मेगावाट के कुडानकोलम न्यूक्लियर पावर प्रोजेक्ट से जुड़े ट्रांसमिशन प्रोजेक्ट की नींव भी रखी गई है. करीब 550 करोड़ रुपीस की लागत से बनने वाला ये सिस्टम आने वाले वर्षों में देश को क्लीन एनर्जी देने में बड़ी भूमिका निभाने वाला है. நண்பர்களே,
இன்று இங்கே 2000 மெகாவாட் கூடங்குளம் அணுமின் சக்தி திட்டங்களிலிருந்து மின்சாரத்தை கொண்டு செல்லும் திட்டங்களுக்கான அடித்தளமும் நாட்டப்பட்டது. சுமார் 550 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாகி வரும் இந்த அமைப்பு வரவிருக்கும் ஆண்டுகளிலே தேசத்திற்கு தூய்மையான எரிசக்தியை அளிக்கும் பெரிய பங்களிப்பை ஆற்ற இருக்கின்றது. ये एनर्जी प्रोजेक्ट भारत के ग्लोबल एनर्जी टारगेट और एनवायरमेंटल कमिटमेंट्स को पूरा करने का माध्यम बनेगा। जब इलेक्ट्रिसिटी प्रोडक्शन बढ़ेगा तो तमिलनाडु की इंडस्ट्री को, डोमेस्टिक यूजर्स को भी इससे बड़ा लाभ होगा। இந்த எரிசக்தி பாரதத்தை உலக எரிசக்தி இலக்குகளையும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளையும் நிறைவேற்றும் ஊடகமாக ஆக்கும். மின்சார தயாரிப்பு அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு, உள்ளூர் நுகர்வோர் ஆகிய அனைவருக்கும் இதனால் லாபம் ஏற்படும். साथियों, मुझे खुशी है कि तमिलनाडु में पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी तेज गति से चल रही है। अब तक सरकार को करीब 1 लाख एप्लीकेशन मिल चुकी है और 40,000 सोलर रूफटॉप इंस्टॉलेशन पूरे हो चुके हैं। ये योजना न केवल फ्री और क्लीन बिजली दे रही है, बल्कि हजारों की संख्या में ग्रीन जॉब्स भी पैदा कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடு இலவச மின்னாற்றல் திட்டத்தின்படி விரைவான கதியிலே செயல்பட்டு வருகின்றது. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இதுவரை சுமார் 1 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துவிட்டன. 40,000 சூரிய சக்தி கூரை மீதான கருவிகள் பொருத்தப்பட்டு விட்டன. இந்த திட்டம் இலவசமானது. மாசேற்படுத்தா மின் சக்தியை அளிப்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பசுமை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டும் வருகின்றது. साथियों, तमिलनाडु का डेवलप तमिलनाडु का सपना, ये हमारा कोर कमिटमेंट है। हमने तमिलनाडु के डेवलपमेंट से जुड़ी पॉलिसीज को निरंतर प्राथमिकता दी है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் வளர்ச்சி, மேம்பட்ட தமிழ்நாடு என்ற கனவு, இவை நமது முக்கியமான உறுதிப்பாடுகளாகும். நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்புடைய கொள்கைகளுக்கு தொடர்ந்து முதன்மை அளித்து வந்திருக்கின்றோம். पिछले 1 दशक में केंद्र सरकार ने डिवॉल्यूशन के जरिए तमिलनाडु को 3 लाख करोड़ रुपए भेजे हैं। ये अमाउंट पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में मोर देन 3 टाइम्स है। கடந்த தசாப்தத்திலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலே தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கின்றது. இந்த தொகை கடந்த யூபிஏ அரசாங்கம் வாயிலாக அளிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பீடு செய்யும் போது 3 மடங்குக்கும் அதிகமானது. इन 11 इयर्स में तमिलनाडु को
11 न्यू मेडिकल कॉलेजेस मिले हैं। पहली बार कोस्टल एरियाज में फिशरीज सेक्टर से जुड़े समुदायों की किसी सरकार ने इतनी चिंता की है। ब्लू रिवॉल्यूशन के जरिए हम कोस्टल इकोनॉमी को विस्तार दे रहे हैं। இந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள், முதன்முறையாக கரையோர பகுதிகளின் மீன்பிடி துறையோடு தொடர்புடைய சமூகங்களுக்கு எந்த ஒரு அரசும் இத்தனை கரிசனத்தையும் அக்கறையையும் வெளிப்படுத்தியதே இல்லை. நீல புரட்சி வாயிலாக நாங்கள் கரையோர பொருளாதாரத்திற்கு விரிவாக்கம் அளித்து வருகின்றோம். साथियों, आज तुतुकुड़ी के ये धरती विकास के नए अध्याय की साक्षी बन रही है। कनेक्टिविटी, पावर ट्रांसमिशन, इंफ्रास्ट्रक्चर के सारे प्रोजेक्ट्स विकसित तमिलनाडु, विकसित भारत का सशक्त आधार बनाने वाले हैं। मैं एक बार फिर तमिलनाडु के अपने सभी परिवारजनों को इन सारे प्रोजेक्ट्स के लिए बहुत बहुत बधाई देता हूं। बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, தூத்துக்குடியின் இந்த மண் ஒரு புதிய புரட்சியின் சாட்சியாக ஆகி வருகின்றது. இணைப்பு, மின் பரிமாற்றம், கட்டமைப்பு என இந்த அனைத்து திட்டங்களும் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பலம் வாய்ந்த ஆதாரங்களாக ஆக இருக்கின்றன. நான் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த அனைத்து திட்டங்களுக்குமான என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பல பல நன்றிகள். मेरी एक और प्रार्थना है। आज मैं देख रहा हूं कि आप लोगों का उत्साह बहुत ज्यादा ही है, तो एक काम करिए, अपना मोबाइल फोन निकालिए और मोबाइल फोन की फ्लैश लाइट से ये नए एयरपोर्ट का गौरव बढ़ाइए। நண்பர்களே, இன்று நான் உங்களுடைய கரை புரண்டு ஓடும் உற்சாகத்தை காண்கிறேன். இந்த உற்சாகத்தின் வெளிப்பாடாக உங்கள் மொபைல் பேசியை எடுத்து ஒளியை காட்டுங்கள். भारत माता की, भारत माता की, भारत माता की। बहुत बहुत धन्यवाद। वणक्कम।